ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மதர்ஸ்க்குமே இன்றைக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. இங்கே பாருங்க, என்னோட மக வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே சொல்லி சாக்லேட் எல்லாம் பண்ணி பொக்கேவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, காலையிலே எனக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அன்னையர் தினத்தன்னைக்கு என்னோட அம்மாவை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு உலகத்தில் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அம்மாவை பற்றின்றனால எங்கள் மீனாட்சி அம்மாவை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பா இறந்து போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37. ஓகே, அன்னையிலேருந்து இன்னை வரை எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து உயிரோடு இல்லை. நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளும் வாழ்த்து சொன்னதில்லை. ஸோ என்னோட பசங்க வந்து எனக்கு சொல்கிறாங்க, என்னோட பசங்க வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்காக தான் இந்த பெங்களூரில் இருக்கிற என்னோட வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிட்டது. ஸோ எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, என்னோட பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது, அவளுக்கு ஒரு ஃபேமிலி வேணும், பின்னால் எனக்கு அப்புறம் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எனக்காக இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணுற கிஃப்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்கிறது தான். எங்கள் அம்மா 37 வயசுலேயே எங்கள் அப்பா இல்லாமல் எங்களை வந்து அம்மாவுக்கு அம்மாவாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் வந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பல ப்ராப்ளம் இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ என்னோட அம்மா வந்து என்றைக்குமே நான் வந்து அம்மனாக தான் பார்த்தேன். அம்மன் எப்படி இருப்பாங்க, பொட்டு வச்சு பூ வச்சு கோவிலில் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க இல்லைவா? என்னோட அம்மா எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் என்னை கேட்டால் எங்கள் அம்மா தான் எனக்கு மகாலட்சுமி. ஓகே, அம்மனா எங்கள் அம்மாவான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் எனக்கு அம்மன், அப்புறமா தான் மற்ற கடவுள் எல்லாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கள் அம்மாவை பற்றி பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக சொல்கிறதுக்கு வெட்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு இதுதான். ஓகே, இதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா வந்து பெஸ்ட்டு தான். இருந்தாலும் என் அம்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வாழ்த்து போய் சேரணும். ஓகே, ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் வாழ்த்து சொன்னது இல்லை ஃப்ரெண்ட், எல்லாம் மனசில் இருந்தால் போதும், அப்படி தானே? ஓகே ஃப்ரெண்ட், இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது அம்மா கூட சண்டை போட்டுருந்தீங்கன்னா உடனே போய் விட்டு கொடுத்து பேசிடுங்க. ஏன்னா அம்மா ரொம்ப நாள் நம்ம கூட இருக்க போகிறது இல்லை, இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் தான் நம்மளோட இருப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறந்துட்டு போய் உங்கள் அம்மாட்ட சாரி கேட்டு அவங்க கூட நார்மலாக பேசுங்க. அதான் குட், அதான் பெஸ்ட். ஓகே, பை.